120க்கும் அதிகமான உயிர்களை பலிகொண்ட கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக 2 பெண்கள் உள்ளிட்ட 6 தன்னார்வலர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறது. கூட்ட நெரிசல் மரணங்களுக்கு காரணமான போலே பாபா தனி ராணுவத்தையே வைத்து செயல்பட்டு வந்திருப்பது தெரியவந்திருக்கிறது. ஹாத்ராஸ் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சத்சங்க பணியாளர்கள் 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முக்கிய குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள தேவ் பிரகாஷ் மதுக்கர் பற்றி துப்பு கொடுப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. போலே பாபாவிடம் தேவைப்பட்டால் விசாரணை நடத்தப்படும் என்று உத்தரப்பிரதேச காவல்துறை தெரிவித்துள்ளது. 80,000 பேர் மட்டும் கலந்து கொள்வார்கள் என அனுமதி பெற்றுவிட்டு 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் சேர்த்ததுதான் இந்த விபத்திற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. இந்த துறவி போலே பாபா தனக்கென்று தனி படையையே வைத்து இயங்கி வந்திருக்கிறார். சாமியாரின் நிகழ்ச்சிகளுக்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள், அரசு அனுமதி பெறுவது, இடம் தேர்வு என ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குழுக்கள் அமைத்து செயல்பட்டு வந்திருக்கிறார் போலே பாபா. ஒவ்வொரு படைப்பிரிவுக்கும் ஒவ்வொரு வண்ண உடை அளிக்கப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே இருக்கும் கோபிகா படை, இளஞ்சிவப்பு சீருடைகள் உள்ள நாராயணி சேவா படை, கருப்பு உடை அணிந்துள்ள கருட சேனா, பழுப்பு நிற உடை அணிந்துள்ள ஹரி ஸ்குவாட் என பல பிரிவுகள் இதில் இருக்கின்றன. கச்சிதமான கட்டமைப்புடன் இயங்கி வந்த இந்த படையினர் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஒவ்வொரு கட்டத்திலும் விரிவாக செய்கிறது. हाँ, वो उनकी प्राइवेट आर्मी है जिनको सेवादार बोलते हैं वो लोग। पिंक ड्रेस भी है उनकी। इसका काम वही है जो पुलिस काम करती है, इनको मतलब जनता को रोक जो करना, बस वही काम है इनका। और उनको पानी वानी पिलाना इनका वही. ஆன்மீக சொற்பொழிவுக்கு வரும் யாரும் செல்போன்கள் வைத்திருக்க இவர்கள் அனுமதிப்பதில்லை. அதேபோல பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் காவல்துறையினரை கூட இவர்கள் அனுமதிக்காமல் இருந்திருக்கிறார்கள். ஹாத்ராஸ் துயர சம்பவத்தின் போது கூட சாமியார் வெளியேறும் போது மற்ற நுழைவு வாயில்களை அடைத்து வைத்ததும், காவல்துறையினர் இந்த விஷயத்தில் தலையிடாமல் தடுத்ததும் இந்த சாமியாரின் தனிப்பட்ட படையினர்தான். मैं यहीं का रहने वाला हूँ। यहाँ पर अभी तक वहाँ से कोई भी नहीं आया, ना बाबा की तरफ से, ना यहाँ से बाजार से मतलब कोई सांसद, ना विधायक, ना कोई आया यहाँ पर। यहाँ पर बस मीडिया वाले ही आए हैं और यहाँ कोई सरकारी आदमी अभी तक नहीं आया. ஆன்மீகம் என்ற கேடயம், அரசியல் செல்வாக்கு ஒரு பக்கம் என நெருங்க முடியாத இடத்தில் இருந்த போலே பாபாவும் அவரது படையினரும் இத்தனை உயிர்கள் பறிபோனதற்கு எந்த பொறுப்பையும் ஏற்கவில்லை. தனி ராணுவம், கட்டுக்கடங்காத அதிகாரம் என ஒரு அரசாங்கத்தையே நடத்தி வந்திருக்கிறார் போலே பாபா. ஆனால் அவர் மீது இத்தனை நாட்களாக ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்கிறது உத்தரப்பிரதேச அரசு என்ற கேள்விதான் வலுவாக எழுகின்றது. உத்தரப்பிரதேசத்தின் ஹாத்ராஸ் மாவட்டத்திலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் நிரஞ்சன்.